யூ மேக் தம் மேக் டெசிஷன், ரைட்? ஸோ அந்த மாதிரி இந்த ஆதி உணர்வினால் ஏற்பட்ட இவ்வளவு பிரச்சனைகளும் நமக்கு இப்போ சஃபராக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இறப்புன்ற வார்த்தை எதுக்கு சொன்னதுன்னா, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கு யூ டை, இதுக்கு இறந்து விடுங்கள். நீங்கள் அனைத்து விதமான நெகட்டிவ் எமோஷனுக்கும் நீங்க இறந்து விடுங்கள். அப்போ பயம் இருக்காது. பயம்தான் மனுஷனுக்கு சத்ரு, எந்த ஆஸ்பெக்டா இருக்கட்டும். பயம்தான் மனுஷனுக்கு சத்ரு. அதுதான் அவர் சொன்னா போல, இந்த உணர்வுகளுக்கெல்லாம் இறந்து விட்டால் அப்போ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாத சமநிலையில இருப்பீங்க. சமநிலை இருப்பு. கடல் அலை இருக்கு, கடல்லேருந்து அலை தண்ணி எடுத்துகிட்டு போகுதில்ல ஷோருக்கு, அந்த தண்ணி அதோட தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும்போது கடல் வருத்தப்படுதா? வருத்தப்படுதா என்ன? இல்லை அந்த தண்ணி திருப்பி வரும்போது சந்தோஷப்படுதா? இந்த நிலைக்கு நாம் வந்து விட்டோமானால் வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கு ஒன்று தான். ஏழ்மையும் செல்வமும் ஒன்று தான். இதுதான் மைண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தது. இதுதான் மைண்ட் மேனேஜ்மெண்ட். உணர்வு பூர்ணமாக தான் நீங்கள் மைண்டை மேனேஜ் பண்ண முடியுமே தவிர, இந்த யோகா இதில் எல்லாம் மைண்டை மேனேஜ் பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க இப்படி எல்லாம் மைண்ட், இவன் யோகா போயிட்டு வரான், அடுத்த நிமிஷம் இன்னொருத்தன் திட்டிட்டு போகிறான் வெளியில் ரோட்டில். தப்பு இல்லை அது, ரைட்? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா, இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. எங்கள் அப்பா கூட என்ன சொன்னாங்க அந்த காலத்தில், பெட்டர் நீ மைண்டை மேனேஜ் பண்ணு, இல்லைன்னா வாழ்க்கை கஷ்டமாயிடும் அப்படின்னு. அவங்க சொன்னபோது நான் திருப்பி அவங்கள கேட்கலையே, என்ன சொல்கிறீங்க? நான் என்னுடைய மைண்டை மேனேஜ் பண்ணணும். இதான லாங்குவேஜ். பாருங்கள், இந்த லாங்குவேஜ் நமக்கு சொல்லுது, நம்ம புரிஞ்சிக்கல. நான் என்னுடைய மைண்டை மேனேஜ் பண்ணணும்னா அப்போ மைண்டு வேற நான் வேறேன்னு ஆயிடுதுல்ல. லாஜிக் புரியுதா? நீங்கள் உங்கள் மனதை மேலாண்மை செய்யுங்கள் நான் சொல்லும் பொழுது அதில் என்ன பொருள் இருக்குது? மைண்டு வேற, நீங்கள் வேற. அப்போ அடுத்த கேள்வி என்ன வரணும்? அப்போ நான் வேற மைண்டு வேறன்னா அப்போ நான் எப்படி மைண்டை மேனேஜ் பண்ணுறது? அப்போ நான் யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சால் தானே இப்போ மைண்டை மேனேஜ் பண்ண முடியும். இது புரியுதா இல்லையா? ஒரு ஆஃபீஸ் இருக்குப்பா, ஒரு ஆஃபீஸு, ஒரு டீம் இருக்குது, ஐடி ஆஃபீஸு, ஒரு டீம் இருக்குது. அந்த டீமுக்கு மேனேஜர் இருக்கார்ல, அந்த மேனேஜர் எதுக்கு போட்டிருக்கங்க? டு மேனேஜ் த டீம். டீமை மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? அந்த டீம் வந்து குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ரிசல்ட்டை கொண்டு வரணும். அதுக்கு தான் அந்த மேனேஜர் வந்து அந்த டீமை டைரக்ட் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் அந்த டீம் மேனேஜர் இருக்கார் இல்லையா? Now who is the manager for the mind? மைண்டை மேனேஜ் பண்ணோன்னா அப்போ மேனேஜர் வேணும்ல. ஹூ இஸ் த மேனேஜர்? யார் மேனேஜர்? யார் இல்லை? திங்கிங்கா? திங்கிங் தானே ப்ராப்ளமே. அது எப்படி மேனேஜ் பண்ணும்? ஐங்கிறது வந்து கான்ஷியஸ் மைண்டு தான் சார். அந்த கான்ஷியஸ் மைண்டை வச்சு தான் சார் அதை வந்து கான்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? இந்த ஐங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட்ஸ் கான்ஷியஸ் மைண்ட். அதுதான் அதை வச்சு நம்ம வந்து கண்டாமினேட்டட் மைண்டை ஹேண்டில் பண்ண முடியும். அது அந்த ஐ தான் யாருன்னு கேட்குறேன். அது கான்ஷியஸ் மைண்ட் சார். இது கான்ஷியஸ் மைண்டுன்னு யாருக்காவது தான் புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸ்.
வேற நீங்கள் என்ன மாதிரி அந்த ஐங்கிறது நீங்கள் வேறு மாதிரி என்ன மாதிரி சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? இப்போ ஊமை நான் யார் அப்படின்னு கேட்க அதுதான் கொஸ்டின். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ராப்ளம்ன்ற நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ராப்ளமே. அப்சல்யூட்லி. ஏன் அப்படி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் முன்னாடி இந்த நிமிஷத்தில் வந்து நிற்குதுன்றேன். பட் இந்த நிமிஷத்து வேலையை நீங்கள் என்ன செய்யணுன்றது அதை மறைச்சிடுது. கிரியேட்டிவ் திங்கிங் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. அந்த அந்த லேபிள்ஸ் அண்ட் இமேஜ் தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் லேபிள்ஸ் இமேஜாக படிஞ்சிருக்கு. இந்த நிமிஷத்தில் நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது அந்த பதிவுகள் வந்து உங்கள் முன்னாடி நிற்கும்போது அப்போ நீங்கள் என்ன வாரீங்க? யூ ஆர் ஸ்டில் இன் த பாஸ்ட். புரியுதா? நீங்கள் ஒரு ஒன்று சொல்லுங்கள் பதில். உங்களுக்கு 100 வயசு வாழ்க்கையை வாழணுமா, இல்லை 1 வயது வாழ்க்கையை 100 தடவை வாழணுமா? 1 வருஷ வாழ்க்கையை 100 தடவை வாழணுமா, இல்லை 100 வருஷம் வாழணுமா? என்ன வேணும் சொல்லுங்க. எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் அது வேற இல்லை. வாழ்க்கைன்றது அவங்க முடிவு. புரியலன்னா கேட்கணும். இல்லை அப்படி இல்லை. 1 வருஷம்னு, 1 வயது இல்லை, ஏதோ ஒரு வருஷம் எடுத்துங்க. அந்த வருஷத்தில் வாழறீங்க 365 நாள், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழறீங்க. நான் கேட்குறது அதையே வந்து 100 வருஷமும் வாழணுமா, இல்லை 100 வருஷ வாழ்க்கையை வாழணுமா? இந்த மேனேஜர் சொல்றீங்களா சார்? இப்போ மைண்ட் வந்து மேனேஜ் பண்றது யாருன்னு தெரியல சொல்றோம். 1 வருஷம் வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு வாழ்க்கை இருக்கு, அது 100 வருஷம் மறுபடியும் அதே வாழ்க்கை வாழ சொல்றீங்களா, இல்லை மாறுபட்ட வாழ்க்கையை சொல்றீங்க? அது எப்படி? அது உங்க சாய்ஸ். இப்போ லைப்ரரியன் சார் இருக்காரு. லைப்ரரியன் சார் எவ்வளோ வருஷமா இங்கே நீங்கள் இருக்கிறீங்க லைப்ரரினா? 15 இயர்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 15 வருஷத்துக்கு அவரோட வாழ்க்கையை ரிப்பீட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ரிப்பீட். இதை விட இன்னும் நிறைய பேர் கூட, சில பேர்லாம் 30 வருஷம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சொல்கிறாங்க கேட்டுங்க. ஸோ யூ ஆர் எவர் வைப்ரண்ட், ரைட்? பாஸ்டில் இல்லை நீங்கள், யூ ஆர் இன் த ப்ரெசன்ட். மனுஷனோட முக்கியமான பிரச்சனை பீயிங் இன் த பாஸ்ட். பீயிங் இன் த பாஸ்ட் தான் நம்மளோட ப்ராப்ளம். அதனால தான் மைண்ட் அலர்ட்டாக இல்லை, அஜைலாக இல்லை, க்ரியேட்டிவாக இருக்காது. ஸோ ரொட்டீன் வாழ்க்கையை வாழறதுல நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதனால தான் ஒவ்வொருத்தனும் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம்னு ஒரு கம்பெனியில் போட்டு அப்புறம் அந்த கம்பெனி அவனை டெட்வுட்னு சொல்லி அவனுக்கு உள்ள மரியாதையெல்லாம் குறைச்சி, இவனுக்கு வந்து மார்க்கெட் இல்லை அதனால தான் போக மாட்டேன்றான், இப்படியெல்லாம் பேசுவாங்க இல்லையா? he is not able to sell himself, right? ஸோ இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை வந்து இன்னொரு விதமாக சொல்லணும்னா அந்த கம்பெனி ரொம்ப லாயலாக இருந்திருக்காங்க 30 வருஷம். ஸோ லாயல்ட்டி ஃபேக்டர். பட் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வேற பேர் சொல்லுவாங்க. அவனால் வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியல, வேலையை சம்பாதிக்க முடியல, கெப்பாசிட்டி இல்லை. When your life is not secured, what are you thinking of job security? பார்த்தீங்களா எவ்வளோ ஆப்ரேஷனலாக போயிட்டாங்க. ஆப்ரேஷனல். ஸோ இந்த பாஸ்டில் நம்ம இருந்தோம்னா என்ன ஆகுதுன்னா, இந்த மூமெண்ட்டில், இந்த சமயத்தில், இன்றைக்கு நம்ம ஒரு 20-30 பேர் உட்காந்துருக்கோம்.
இந்த சமயத்துலேயும் நீங்கள் வீட்டுக்கு கவலையை பற்றியோ வெளிக்கு மற்ற கவலையை பற்றியோ ஆஃபீஸ் கவலை பற்றியோ சிந்தனை பண்ணிட்டு இங்கே உட்காந்துருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்கள்? இந்த மீட்டிங் எஃபெக்டிவாக இருக்குமா? இருக்காது. நான் ஃபெயில், நான் என்ன சொல்லிப்பேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு. என்ன, என்னால் அவரை ரீச் பண்ண முடியலை எஃபெக்டிவாக. ஏன் அவரை ரீச் பண்ணுறேன்னா அவர் வந்து வேற எங்கேயோ இருக்கார். பாடி இங்கே இருக்குது, மைண்டு வேற எங்கேயோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் என்னால் அவர் ரீச் பண்ண முடியாது, அவரும் நம்ம ப்ரோக்ராமை ரீச் பண்ண முடியாது. அதுதான் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணும். மைண்டை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணால் வேறு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் பெரிய பெரிய அறிவாளிகள் யார் எந்த குடும்பத்தில் எவ்வளோ இருந்தாலும் யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்டதுனால அதை சொல்லிடுறேன். உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த பூமி சுற்றுறதை நிறுத்தணும். நிறுத்த முடியுமா? பூமி சுற்றுறதை நிறுத்த முடியுமா? நேவர். சார் சொல்லிட்டாரு. சரி, பூமி சுற்றுறதை தான் நிறுத்த முடியாது, ஓகே. டயத்தை நிறுத்த முடியுமா? கேன் யூ ஸ்டாப் த டைம்? அமெரிக்கன்ஸ் பண்ணுறா போல. அமெரிக்கன் வந்து அந்த சீசன் வந்து அவன் உள்ள ஸ்பெசிஃபிக்காக மாற்றுவானுங்க. சரி, என்ன இப்போ பேசுகிறோம் நம்ம? நீங்கள் வந்து பாஸ்டில் இருக்கக்கூடாதுன்னா 2 ஆப்ஷன் சொன்னோம். ஒன்று, பூமியை நிறுத்துங்க, பூமி சுற்றுறதையும் சொல்கிறதையும் நிறுத்துங்க. அது முடியலையா? அது முடியாது நம்மளால். ஏன்னா அது கிரியேஷன், அதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பவர் கூட நமக்கு கிடையாது, முடியாது. சரி, டயத்தை நிறுத்த முடியுமா? முடியாது, அதுவும் முடியாது. 3வது ஒரே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கொடுத்த பவரை விட்ரா பண்ணணும். அதுதான் ஆப்ஷன், அது பாசிபிள். நீங்கள் உங்கள் மைண்டுக்கு உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்கல்ல, அந்த சரண்டர் ரீக்ளைம் பண்ணுங்க. எப்படி? உங்கள் பவர் வந்து ரொம்ப அபரிமிதமான பவர்ப்பா. அது உங்களுக்கு தெரியலை. தெரியாமல் இருக்கிறதே சரண்டர் பண்ண மாதிரி அந்த மைண்டு வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குது. உங்கள் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியலை, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிட்டு இருக்கேன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, அறியாமையில் உழண்டு கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மைண்டு நம்மளே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. இதுதான் கான்செப்ட். இது எல்லாருக்கும் புரியுதா? ரியலி ப்ளீஸ். சார், எனக்கு புரியுது நீங்க சொன்னது வந்து. நான் வந்து எனக்கு 25 இயர்ஸ்ல மேரேஜ் ஆச்சு. இப்போ நான் வந்து மேரேஜ், குழந்தைங்க, இதுதான் என்னோட லைஃப்னு என்னோட மைண்டை வந்து நான் மைண்டுக்கு கொடுத்த பவரை இது பண்ணிட்டேன். ஸோ 4 வால்ஸ்குள்ளே தான் என்னோட உலகமே இருந்துச்சு. குழந்தைங்கன்னு. இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து நான் பிஎட் போய் ஜாயின் பண்ணேன். முன்னாடி என்ன டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் எகெயின் வந்து பிஎடுக்கு போய் ஜாயின் பண்ணேன். 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஜாபுக்கு போனேன். அப்போ போகும்போது என் பசங்கள்லாம் திரும்ப என்னை இழுத்து பார்த்தாங்க. நீ மாட்டேங்கிறேன், இல்லை ஓரளவுக்கு தான் கேர் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட சொன்ன மாதிரி பவரை நான் எடுத்துட்டேன். மைண்டு கொடுத்தது ரீக்ளைம் பண்ணிட்டீங்க. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், திரும்ப எம்எஸ்சி ஜாயின் பண்ணியிருக்கேன். திரும்பி நான் என்னோட பவர் என்னால் செய்ய முடியுங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் 15 வருஷம் நான் வந்து எனக்கு அந்த நினைப்பே இல்லாமல் இருந்திருக்கேன். வெரி குட். நீங்கள் சொன்னது அவ்வளோ எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்க முடியுது. எப்படி இது? திஸ் வே எப்படி மூவ் ஆகுது? ஓகே, அது ரைட். ஓகே 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 ஓகே. How much time we have? Another 15. Another 15 minutes? Okay, so the right time to open the floor. Yes. That's the reason I'm asking. Okay. So, sorry, என்னோட ப்ரெசன்டேஷனே ஓப்பன் பண்ணாத டைம் அண்ட் போட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல்.
ஐ மேட் சம் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் ஃபார் யூ. ஸோ இதில் வந்து மியூச்சுவல் எக்ஸ்பெக்டேஷன், ஸ்பீக்கர்ஸ் ஃபால்ஸ் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், அதான் என்ன ஃபால்ஸ் செல்ஃப்னு தான் சொல்லியிருக்கீங்க. மை நேம் இஸ் ஃபால்ஸ், ஐ எம் நாட் தட். That is why I want to say this is a false introduction of myself. So இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம். மைண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அது ஒரு ஆன்மீக ப்ராசஸ். மைண்டை மேனேஜ் பண்ணுறது கத்திரிக்கோள் வேண்டாம், கத்தி வேண்டாம், யூ cannot do any surgery இல்லையா, பண்ண முடியாது. ஏன்னா மைண்டு ஸ்பிரிச்சுவல், பாடி மெட்டீரியல். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேக்கல்ட்டியே நீங்கள் கரெக்ட் பண்ணோன்னா ஸ்பிரிச்சுவலாக தான் கரெக்ட் பண்ண முடியும், ரைட்? ஆனால் மைண்டையே கரெக்ட் பண்ண முடியாது. மைண்டு அதாலேயே மேனேஜ் பண்ணிக்க முடியாது. நம்ம உதாரணம் சொன்னீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் டீம்னா மேனேஜர் இருக்காங்கல்ல. ஸோ மைண்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மேனேஜர் வேணும். மேனேஜர் இருந்தால் தான் அந்த மைண்டு கையை கட்டிட்டு நீங்கள் சொல்கிறது அது கேட்கும். அந்த மேனேஜர் நீங்கள் விழித்திருக்கவில்லை என்றால் அது வந்து உங்களை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு உங்கள் மேலே அது பாயும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்க உலக வாழ்க்கையில் இப்போது வரலும். ஸோ ஒரு மேனேஜர் வேணும். அடுத்த ப்ரோக்ராம் நமக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை பற்றி பேசுவோம். ஏன்னா அது கொஞ்சம் டீப்பாக போகணும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யூ இன்ஃபேக்ட் யூ ஆர் த மேனேஜர். யூ சார், நான் பட்ட அவமானங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு சார். நான் பட்ட அவமானம் அதை தான் பேஸாக வச்சுக்கிட்டு எப்போ என் உடம்பு வந்து 40 இயர்ஸில் காலேஜ் போகிறதுங்கிறதெல்லாம் வந்து கஷ்டம். அப்போ நிறைய பாடி பெயின் எல்லாம் வரும். அப்போல்லாம் அந்த அவமானம் தான் ஞாபகத்துக்கு திருப்பி நானே கொண்டு வருவேன். அந்த பட்ட அவமானம் இன்னைக்கு வரைக்கும் நான் போயிட்டுருக்கேன். இன்னும் எனக்கு முடியல. இப்பவும் லாஸ்ட் வீக் தான் போய் எம்எஸ்சி ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்கல்ல, அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளில வந்துட்டீங்கல்ல, அதை பற்றி இனிமேல் நினைக்கக்கூடாது. இல்லை, அதுதான் எனக்கு பூஸ்டர். அதை தான் நான் வந்து என் உடம்பு இதாகும் போதெல்லாம் அதை நினைக்கும் போது ஆல்ரெடி ஓகே 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 குட். யா. ஸோ ஒரே ஒரு கேள்வி அதில் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ளோரை ஓப்பன் பண்ண போகிறேன். நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு 5 முக்கியமான உறவுகளை மனசுக்குள்ளே நினச்சிக்கங்க. ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் 5 முக்கியமான உறவுகள், ரொம்ப உங்களுக்கு பிடித்த, வேண்டப்பட்ட, உங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான உறவுகள் 5 பேரை நினச்சிங்க. 2 நிமிஷம் கொடுக்குறேன் டைம். ஐந்து உறவுகள். பேரெல்லாம் கேட்கல, உறவுகள். நபர் இல்லை, உறவுகள். நீங்கள் நம்புகிற, ரொம்ப பிடித்தமான, ரொம்ப வேண்டப்பட்ட, ரொம்ப நீங்கள் வேல்யூ பண்ணுற 5 உறவுகள். பண்ணிட்டீங்களா? மைண்டில் லிஸ்ட் ஆகிடுச்சா? 5 உறவுகள். யாரான சொல்ல விரும்புகிறீங்களா? பேரண்ட்ஸ். ஓகே, குட். காலேஜ் டீச்சர்ஸ். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா? சரி. ஸோ 3 பேர் சொல்லிட்டீங்க. 3 தான் உங்களால் நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க அந்த உறவுகள். வெரி குட். எனிபடி எல்ஸ்? ஓகே, ரைட்டு. வரணும், வரலும் வந்துட்டோம். வர்ற ரைட்டு. அப்புறம் ஓகே. வேறு என்ன, வேறு யார் சொல்ல விரும்புகிறீங்க? அப்புறம் நம்ம குழந்தை, நம்ம குழந்தையில தேடி வந்திருக்காதா, நம்ம பொண்ணா இருந்தா வந்த மாப்பிள்ளை,
பையனாக இருந்தால் வந்த மருமகன். ஸோ அவங்களையும் சேர்த்துக்கிட்டீங்க. வெரி குட். எனிபடி எல்ஸ் வாண்ட்ஸ் டு சே? யா. ஆ என்ன சொல்கிறார் சார்? அற வழியில் வாழுதல். சரி, வேறு யார் சொல்ல விரும்புகிறீங்க? யா. ஆ பெட்டா? ஓகே, குட், ரைட். வரட்டும். பெட்டு பெட்டு 2 தடவை சொல்லிட்டார்ல. வேற எனிபடி எல்ஸ் வாண்ட்ஸ் டு? யா. Good. That's at the final stage. Sorry? Sorry? Beautiful, wonderful, wonderful, wonderful. ஏதான கிட்ட முட்ட வருமானு எதிர்பார்த்துருந்தேன், நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. என்ன பாயிண்ட்னா, நம்ம உறவு எந்த யாரு கூட எந்த அளவில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும். இந்த சொன்னதில் யாருக்குமே அந்த மாபெரும் சக்தியோட உறவு இல்லைன்றீங்க. கடவுளுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலன்னா, அந்த வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். அர்த்தம் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி அர்த்தமே இல்லாத ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த வார்த்தை கடவுளுங்கிற வார்த்தை. ஆனால் அது நான் சொல்கிறது அதே மீனிங்கில் அந்த சக்தி, மாபெரும் சக்தி, அந்த சக்தியோட உறவு நமக்கு யாருக்குமே இல்லை இல்லையா? we don't value that, we don't cherish that. This is the problem. சோர்ஸ்லேருந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆகிட்டோங்கிறது இது ப்ரூஃப். சோர்ஸ் ஐயா உங்களுக்கு புரியுதா? சோர்ஸுக்கு தமிழ் என்னப்பா? சோர்ஸ் மூலப்பொருள்லேருந்து நம்ம ரொம்ப வெகு தூரத்தில் கனெக்ஷனே இல்லாத ஆயிட்ட நிலைமையில நம்ம இருக்கோம். நம்ம பிரச்சனைக்கெல்லாம் அதுதான் காரணம். மைண்ட் அதனால தான் அப்படி ஆயிருக்கு இப்போ. ஸோ அப்போ மைண்டை மேனேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் தான் கேட்குறேன். 90% நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்லேயே இருங்க. என்ன பண்ணுறீங்களோ, காலம்பரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அதை நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஒரு 10% ஆஃப் தட் டைம் மூலப்பொருளோட இணையுங்க. அந்த 10% நீங்கள் அதை இணையும் பொழுது அந்த பவர் சார்ஜிங் கிடைக்குமே உங்களுக்கு. அது 24 ஹவர்ஸும் உங்களோட சிந்தனைகள், உங்களோட ஆக்ஷன் எல்லாம் புனிதமான முறையில் ஏற்படுத்திடும். புனிதமாக பவர்ஃபுல் ஆக்கிடும். என்ன ஒண்ணுன்னா, சில பேர் அந்த மூலப்பொருளை எங்க பார்த்தாலும் பார்ப்பாங்க. அந்த சக்தி அவங்களுக்கு இருக்கு, எதுலையும் பார்ப்பாங்க, கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. என்னை பொறுத்தவரையிலும் அந்த மூலப்பொருள் நீங்க தான். இன்னைக்கு இந்த சமயத்தில் அந்த மூலப்பொருள் நீங்க தான். பிகாஸ் எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இந்த மூலப்பொருள் நீங்க சொல்ற மாதிரி இப்போ கிடைக்குதுங்கிறீங்க. பட் பர்மனெண்ட் ஹாப்பினஸ் தான் சார் கொடுக்கும். மூலப்பொருள் அதை நம்ம சார்ஜ் பண்ணிட்டா வில் பி இட்டர்னலி ஹாப்பி இல்லையா? You need to work for it. நீங்க சொல்லும்போது டைமிங் இந்த ஹாப்பினஸ் கிடைக்குது. ஒன்றும் இல்லாததுக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை. 100% நீங்கள் சினிமா ட்ராமா அதில் இருக்கிறது, வேலை, சம்பாத்தியம், படம், குழந்தைகள், குட்டிகள் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 10% இதில் அட்டாச் ஆகினா அந்த 10% நாஜுவலாக 20% ஆகும், 30% ஆகும், 40% ஆகும். அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்தில் ஃபுல்லாக நீங்கள் அட்டாச் ஆகிடுவீங்க. அங்கே ஆரம்பிக்கணும். இது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஹியூமன் மைண்டோட ப்ராப்ளம் தான்.
என்ன ஆரம்பிக்கவே இல்லை, இன்னைக்கு இது மாத்திரம் செஞ்சால் போருமா அப்படின்னு கேட்குறீங்க பாருங்க. அது மைண்டோட வேலை. மைண்டு உங்களை தடுக்குது. வேண்டாயா, நீ எதுக்கு 10% எதுக்கு பண்ணுற, இது மொத்தமாகவே இதுலேயே இருந்துடும். கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்க்குக்கோ போய் பிரயோஜனமே இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை? அந்த போய் அங்கே அந்த காடோட காட்லினெஸ்ஸை உங்கள் லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதுக்கு பலன். காட்லினஸ், கடவுள் தன்மை. கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்க்கோ போய் அந்த கடவுள் தன்மையை உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை எல்லா விதத்திலும் சிறக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். எவ்வளவு உச்சத்துக்கு போகணுமோ போக முடியும். அதே சமயத்தில் எல்லோருடும் அன்புடனும் கருணையிடம் இருக்க முடியும். அப்படி இருந்து விட்டால் உங்களுக்கு விரோதியே கிடையாது. எதுவுமே விரோதி கிடையாது. எல்லாமே ப்ளசண்ட்டாக இருக்கும். முள்ளை பார்க்க மாட்டீங்க, ரோஜாவை தான் பார்ப்பீங்க. முள்ளு குத்திருச்சுன்னு சொல்ல மாட்டீங்க, நான் முள்ளு மேலே காலை வச்சேன்னு சொல்லுவீங்க. உண்மை தானே? எது உண்மை? முள்ளு உங்களை குத்திச்சா இல்லை முள்ளு மேலே நீங்கள் காலை வச்சிங்களா? அதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மையை சொல்கிறதில்லை நம்ம. அந்த மனசை சுத்தப்படுத்தினீங்கன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? கோவிலுக்கிட்ட போனால் நீங்கள் கடவுள்கிட்ட பேசவே முடியாது. ஏன்னா 1000 பேர் போகிறாங்க. கோவிலுக்கு போகிறதுங்கிறது ஒன்வே கம்யூனிகேஷன். எல்லாரும் கொட்டிட்டு வந்துடுறாங்க. கடவுள் பேசுகிறாரா உங்கள்கிட்ட? பேசுகிறாரா? பட் நீங்கள் கடவுளாக நடக்கலையே, அதானே பிரச்சனை. நீங்கள் கடவுள் ஆனதை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கடவுளானதை பற்றி பேசுகிறீங்க. அந்த கடவுள் தன்மையை ஒரு 10% வெளிக்காட்டியான்னு நான் சொல்கிறேன். லைஃப்பில் புத்தனாய் இருப்பதை விட புத்தனாய் மாறுன்றீங்க. இப்போ கேட்டியதா சார், புத்தனாவது எப்படி, நான் எப்படி கடவுளாவது? ஸோ அந்த காட்லினெஸ்ஸை மார்னிங்லேருந்து நைட்டு வரலும் நம்மளோட நடவடிக்கைகளில், ஒரு ஆஃபீஸில் பேசுகிறீங்க, பாஸுக்கிட்ட பேசுகிறீங்க, பாஸை பற்றி ஏற்கனவே இமேஜ் மைண்டில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஐயோ இந்த ஆள் படுமோசமாப்பா, பயங்கரமான ஆளுப்பா, இவங்ககிட்ட பிரச்சனை மேலே பிரச்சனைப்பா, இதெல்லாம் இமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பாஸுக்கிட்ட மீட்டிங் போகிறீங்க, எப்படி இருக்கும் அந்த மீட்டிங்கு? எப்படி இருக்கும்? நீங்கள் அதை ப்ரீகன்சீவ்ட் ஐடியாவோட தானே போயிருக்கீங்க. அப்போ என்ன தான் பாஸ் வந்து உண்மையிலேயே நல்லவனாக இருந்தாலும் உங்களுக்கு கெட்டவனாக தான் தெரிவார். ஆனால் உண்மையிலேயே கெட்டவனா பாஸை ஒரு நிமிஷத்தில் நீங்கள் நல்லவனாக்கிடலாம். நீங்கள் நல்லவனாக்கலாம். எப்படின்னா நீங்கள் நல்லவனாக இருக்கணும். இங்கிலீஷில் ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க, பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் உலகம் இருக்குது. உலகத்தின் பார்வையில் நம்ம இருக்குமே சார். நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் உலகம் திருப்பி கொடுக்குது உங்களுக்கு. உலகத்தின் பார்வையில் தான் நம்ம இருக்கோம். உலகம் தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட உணர்வுகள் நம்மளை பற்றியோ உலகத்தை பற்றியோ எப்படி இருக்கோ அந்த உணர்வுகள் தான் பிரதிபலிக்குது வெளியில். என்னால் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த உணர்வு பிரதிபலித்து உங்களால் முடியும், நீங்கள் அதை அடைவீங்க. என்னால் முடியாது, என்னோடய கெப்பாசிட்டி இவ்வளோதான்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் வரும். 40 மார்க் வாங்குகிற பசங்களுக்கு 80 மார்க் வாங்குகிற பையனுக்கும் வித்தியாசம் எவ்வளோ தான். 80 மார்க் வாங்குகிற பையன் அவன் 80 மார்க்குக்கு படிக்கிறான், அதனால தான் அவனுக்கு வருது. இந்த 40 மார்க் வாங்குறவன் என்ன சொல்லுவான், ஐயா நான் அந்த டீச்சர் ரொம்ப கெட்ட டீச்சர், அவனை தான் அவனுக்கு பிடிக்கும், அதனால் அவனுக்கு மார்க் 80 மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு இவன் சொல்ல போய் இவங்க பேரண்ட்ஸும் அதே இமேஜ் பண்ணி
அதே இமேஜ் சண்டை கூட போயிடுவாங்க சில பேர் டீச்சர்கிட்ட. எப்படி இருந்தது? ஓகே, ஸோ ஒன்றுமே பண்ண முடியல என்னால். சாரி, செஷன் க்ளோஸ். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ஏதான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபீட்பேக்.